ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. டாக்டர் அம்பேத்கரோட முதல் 21 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலினா பார்த்துட்டு வாங்க, அடுத்த பாகத்துக்கு போகலாம். அடிமை பெற்றிருந்த ஒரு வகுப்பினர் விழிப்புணர்வு பெற்று தன் சிந்தனைகளுக்கு புத்துயிர் ஊட்டும் போது அவர்கள் முன்னேற வேண்டும் என்று நினைப்பது இயல்பே. வேகமாக சமூக மாற்றங்கள் நல்லெண்ணங்கள் கொண்ட பெரியவர்களின் முயற்சியால் மட்டுமே நடைபெறுவது இல்லை. நசுக்குண்ட மக்கள் ஒன்று திரண்டு தனக்குரிய நிலையை உறுதி செய்திட வீறு கொண்டும் போதுதான் சமூக மாற்றங்கள் விரைந்து நிகழ்கின்றன என்பதுதான் சமூக சீர்திருத்த விதி. இவ்வேளைகளில் திருத்தியமைக்கப்பட்ட பம்பாய் மாகாண சட்டசபையில் அங்கம் வகித்த தாழ்த்தப்பட்ட வகுப்பு பிரதிநிதிகள் ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களின் நலவாழ்வு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதில் தீவிர கவனம் செலுத்தினார்கள். பம்பாய் மாகாண சட்டசபையில் தாழ்த்தப்பட்டவர்களின் பிரதிநிதியாக முதலாவதாக நியமிக்கப்பட்ட டி கோபாலா ஒடுக்கப்பட்ட வகுப்பினர்களுக்கு கல்வி எளிதில் கிடைக்கும் பொருட்டு தொடக்க கல்வியை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வந்தார். கிராமங்களில் மகார்களுக்கு தண்ணீர் வசதியின்மையை அகற்றுதல், ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கென புதிய தொடக்க பள்ளிகள் தொடங்குதல் பற்றிய பல கேள்விகளை கேட்டார். ஒடுக்கப்பட்ட வகுப்பு பெண்களுக்கென தனியாக விடுதிகள் தொடங்கப்பட்டு உள்ளனவா என்று வினவினார். சட்டசபையில் மற்றொரு உறுப்பினரான ஆனந்தராவ் சுர்வே தானா மாவட்டத்தில் பொது போக்குவரத்து வாகனங்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை என்பது உண்மையா என்று விவாதத்தின் போது குறுக்கிட்டார். எஸ்கே போலே முன்மொழிந்த முக்கியமான தீர்மானம் ஒன்று 1923 அக்டோபர் 4 பம்பாய் மாகாணத்தில் சட்டசபையில் நிறைவேறியது. தனிச்சிறப்பும் பொறுமையும் கூர்ந்த அறிவுடைய சமூக சீர்திருத்தக்காரரான போலே 1909 ஆரிய சாமாஜினத்தினருடன் பல சாதி விருந்துகளில் தீவிரமாக பங்கேற்பதற்காக அவருடைய பண்டாரி சாதியினர் அவரை சாதி விலக்கம் செய்யப்போவதாக மிரட்டியும் துணிச்சலுடன் எதிர்த்து நின்றார். அவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களின் மேம்பாட்டிற்காக துணிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். தம் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய போது தீண்டாமை இந்தியாவின் புகழுக்கு ஒரு பெரிய களங்கம் என்று குறிப்பிட்டார். மேலும் தென்னாப்பிரிக்காவில் கற்பர்களுக்கென தனி குடியிருப்பு பகுதிகளை ஏற்படுத்துவதை நாம் எதிர்க்கின்றோம். ஆகவே நம்முடைய சொந்த நாட்டில் முதலில் சீர்திருத்த வேண்டும். நம்முடைய நலனையும் நாட்டின் நலனையும் கருத்தில் கொண்டு நாம் ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று கூறினார். நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளாவிட்டால் தீண்டப்படாத மக்கள் என்றோ ஒரு நாள் சத்தியாகிரகத்தில் இறங்கி விடுவார்கள் என்று எச்சரித்தார். தன் சொந்த சகோதரர்களான தீண்டப்படாதவர்களை பற்றி சாதி இந்துக்கள் கொண்டுள்ள கண்ணோட்டத்தில் புதிய மாற்றம், புதிய அத்தியாயம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் இதற்காக அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார். அரசின் நிதியிலிருந்து கட்டப்பட்டு பராமரிக்கப்படுகின்ற அல்லது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அமைப்புகளால் நிர்வகிக்கப்படுகின்ற பொது குடிநீர் வசதிகள், கிணறுகள், தர்ம சத்திரங்கள் மற்றும் பொது பள்ளிகள், நீதிமன்றங்கள், அலுவலகங்கள், மருத்துவமனைகள் ஆகிய எல்லா இடங்களிலும் தீண்டப்படாதவர்கள் பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் போலேயின் புகழ்மிக்க தீர்மானங்களின் வடிவாகும். இத்தீர்மானம் பம்பாய் ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களின் மனங்களில் மகிழ்ச்சியை பெருக்கெடுத்தோட செய்தது. அவர்கள் தங்கள் நன்றியுணர்வினை காட்டிட வேண்டி அட்டிமான் MLC தலைமையில் போலேவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினர். அவர்களின் விடியலுக்காக சிறப்பாக தொண்டாற்றி வருவதை பாராட்டியும் அடையாளமாக தங்கப்பதக்கத்தை போலேவுக்கு அணிவித்தனர். இத்தீர்மானத்தை நிறைவேற்றியதன் விளைவாக பின்வரும் ஆணையை அனைத்து துறை தலைவர்களுக்கும் பம்பாய் அரசு அனுப்பியது. சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் தொடர்ச்சியாக பம்பாய் அரசு எல்லா துறை தலைவர்களுக்கும் இந்த ஆணையை அனுப்புவதில் மகிழ்ச்சி கொள்கிறது. அரசுக்கு சொந்தமான அல்லது அரசால் நிர்வகிக்கப்படுகின்ற எல்லா பொது இடங்களிலும் தீர்மானத்தின்படி செயல்பட வேண்டும் என்று அனைத்து துறை தலைவர்களுக்கும் அரசு வலியுறுத்துகிறது. உள்ளாட்சித்துறை அமைப்புகள் அவற்றின் அதிகார எல்லைக்குட்பட்ட பகுதியில் தீர்மானத்தை செயல்படுத்துவது பற்றி உரிய முடிவு எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியாளர்கள் அறிவுரை வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசு ஆணையாகும். பம்பாய் வளர்ச்சி கழகத்தின் தலைவர், பம்பாய் நகராட்சி ஆணையர் ஆகியோர் அவரவர் ஆட்சி அதிகார எல்லைக்குட்பட்ட பொது இடங்களில் இத்தீர்மானத்தை செயல்படுத்துவது பற்றி சம்பந்தப்பட்ட நிர்வாக உறுப்பினர்களின் ஒப்புதல் பெற்று முடிவு எடுக்குமாறு அரசால் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். 1923 ஆண்டின் இறுதியில் ஒடுக்கப்பட்ட வகுப்புகள் தொடர்பான முக்கியமான இன்னொரு அறிவிப்பு வெளியானது. மகாத்மா காந்தியின் ஒத்துழைப்பால் தூண்டப்பட்ட மௌலானா முகமது அலி இந்திய முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொண்டு கிலாபாத் உரிமைகளை வலியுறுத்தி வந்தார். காந்தியுடன் இவர் பெயரையும் இணைத்து பேசியதால் இவருக்கு தற்பெருமை தலைக்கேறியிருந்த நிலையில்
பேராசை பிடித்த ஒரு கருத்தை இவர் வெளியிட்டார். எல்லா தேசிய பிரச்சனைகளையும் சமய சார்பற்ற தன்மையில் அணுகுவதாக தம்பட்டம் அடித்து கொள்ளும் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தீண்டப்படாத இந்துக்களை முஸ்லிம்களையும் இந்துக்களையும் சரிபாரியாக பிரித்து கொடுத்துவிட வேண்டும் என்று முகமது அலி முழங்கினார். காந்தியுடன் இருந்த கடவுளுக்கும் அஞ்சும் முஸ்லிம்களும் காட்டுமிராண்டித்தனமான இக்கருத்தை ஆதரித்தனர். காந்தியின் பக்தி சூழ்ந்த முன்னிலையில் இவர்கள் வீராப்புடன் முழங்கிய போது கூட காந்தியின் முகத்தில் மறுப்பின் மெல்லிய அசைவோ எதிர்ப்பின் அதிர்வோ தென்படவில்லை. சென்னைக்கு காந்திக்கு அளித்த ஒரு வரவேற்பு கூட்டத்தில் தலைமை தாங்கிய யாக்கூப் உசேன் இந்தியாவில் உள்ள தீண்டப்படாதவர்கள் அனைவரும் இஸ்லாம் மதத்திற்கு மதமாற்றம் செய்வது முஸ்லிம்களின் கடமையாகும் என்று குறிப்பிட்டார். இந்திய வரலாற்றில் 1924ஆம் ஆண்டு மிகவும் குறிப்பிடத்தக்க ஆண்டாக அமைந்தது. இந்த ஆண்டில்தான் இந்திய சமூக களத்தில் 3 பேரும் பேராற்றல் வாய்ந்த தலைவர்கள் சிறையிலிருந்து விடுதலையாகினர். அந்தமான் சிறையிலிருந்து 12 ஆண்டுகளுக்கு மேல் கொடுந்துயரம் ஏற்ற பின் வீர சாவர்கர் விடுதலை செய்யப்பட்டார். சில நாட்களுக்கு முன்னர் தான் அவர் அந்தமான் சிறையிலிருந்து எரவாட்டா சிறைக்கு கொண்டு வரப்பட்டார். 1924 ஜனவரி 6ஆம் நாள் எரவாட்டா சிறையிலிருந்து நிபந்தனையோடு கூடிய விடுதலை செய்யப்பட்டு ரத்னகிரிக்கு கொண்டு வரப்பட்டார். Thank you for watching. For more videos, please subscribe.